நாளிலே அரவக்குறிச்சி இந்த பேருந்து நிலையத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. நமது 4 தொகுதியை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர்கள் தான். இருந்தாலும் அனைத்து மாவட்டத்தை விட கரூர் மாவட்டத்திலே அதிக நிதிகளை தலைவர் அவர்களிடத்திலே பெற்று மக்கள் பிரச்சனை என்னவாக இருந்தாலும் முன்னின்று அதை தீர்ப்பேன் என்று நமது மாவட்ட அமைச்சர் அருமை தம்பி செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு சபதம் எடுத்து ஒரு 4 ஆண்டு காலமாக மக்களுக்கு எந்த குடிநீர் பிரச்சனையா ரோடு பிரச்சனையா எதாக இருந்தாலும் அதை செய்து முடிப்போம் என்று மத்திய அரசு ஒன்றிய அரசு நிதி கொடுக்காவிட்டாலும் தலைவர் அவரிடத்திலே முதல்வர் அவரிடத்திலே நிதியை பெற்று இந்த 4 தொகுதியும் கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டு இருக்கும் அருமை தம்பி செந்தில் பாலாஜி அவர்களுக்கு நன்றி கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். மாநில நெசவாளணி தலைவர் நன்னூரார் அவர்கள் ஒரு மணி நேரம் பேசலாம். ஒரு மணி நேரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மத்திய அரசை கண்டித்து நடைபெறுகின்ற இந்த மாபெரும் கண்டன பொதுக்கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பினை ஏற்றிருக்கின்ற அன்பிற்குரிய சகோதரர் மாவட்ட கழகத்தினுடைய அவைத்தலைவர் அன்பிற்குரிய அண்ணன் டி ராஜேந்தர் அவர்களே, சட்டப்பேரவை உறுப்பினர் வரவேற்புரையாற்றி இருக்கின்ற அன்பிற்குரிய தம்பி இளங்கோ அவர்களே, எனக்கு முன்னாலே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற தலைமை கழகத்தினுடைய பேச்சாளர்கள் அன்பிற்குரிய சென்னை அரங்கநாதன் அவர்களே, நெல்லை ஜான் அவர்களே, அன்பிற்குரிய சகோதரர் அண்ணன் மாணிக்கம் அவர்களே, அன்பிற்குரிய சகோதரி சிவகாம் சுந்தரி அவர்களே, அன்பிற்குரிய அண்ணன் பரணி மணி அவர்களே, அண்ணன் பல்லவி ராஜா அவர்களே, எனக்கு பின்னாலே நீண்டதொரு உரையாற்ற இருக்கின்ற அன்றைய உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர், இன்றைய கரூர் சட்டமன்ற உறுப்பினர், இன்றைய அமைச்சர், மாண்புமிகு அமைச்சர் அன்பிற்குரிய தம்பி செந்தில் பாலாஜி அவர்களே, வருகை தந்திருக்கின்ற கழக முன்னோடிகளே, மாவட்ட மாநில ஒன்றிய நகர பேரூர் கழகத்தினுடைய நிர்வாகிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதலிலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தொடர்ந்து தமிழகத்தை புறக்கணித்துக் கொண்டிருக்கின்ற மத்திய அரசை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மாண்புமிகு கழக தலைவர் அவர்களுடைய அறிவிப்பிற்கு ஏற்ப இன்றைக்கு கண்டன பொதுக்கூட்டங்கள் தமிழ்நாடு எங்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு மத்திய அரசை கண்டித்து ஒரு கண்டன பொதுக்கூட்டம் நடத்துவது என்பது இந்த நேரத்தில் மிக சரியாக இருக்கும் என்கின்ற காரணத்தால் இந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்தி மிக சிறப்பான முறையிலே மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றோம். இதே நிகழ்வு தமிழகம் முழுவதும் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எதற்காக மத்திய அரசை நாம் கண்டிக்கிறோம், எதற்காக நாம் மத்திய அரசை எதிர்க்கிறோம், தமிழ்நாட்டிற்கு எந்த அளவிற்கு மத்திய அரசு துரோகம் செய்கிறது என்பதையெல்லாம் நினைத்து பார்க்கின்ற நேரத்தில் பல கொடுமைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அண்மையிலே பெய்த கடும் மழை வெள்ளம் புயல் காரணமாக திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆண்டு கொண்டிருக்கின்ற நம்முடைய தமிழக அரசு மத்திய அரசிலே கேட்ட தொகை ஏறத்தாழ 36,000 கோடிக்கு மேல். ஆனால் அவர்கள் கொடுத்தது சுமார் 360 கோடி தான். 1% கூட மத்திய அரசு தமிழக அரசிற்கு உரிய பங்கினை கொடுப்பதில்லை. ஏதாவது கொஞ்சம் குறைத்து கொண்டு கொடுக்கலாம். ஆனால் தொடர்ந்து தமிழ்நாட்டை புறக்கணிக்க வேண்டும், வஞ்சிக்க வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்தால், நாம் சொல்வதை கேட்பதில்லை தமிழக அரசு என்கின்ற காரணத்தால் தொடர்ந்து பல்வேறு இன்னல்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் பண மதிப்பிழப்பை செய்தது, நீட் தேர்வை கொண்டு வந்தது, தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்தது, கல்வியை மத்திய பட்டியலில் இருந்து இணைப்பது, பட்ஜெட்டில் தமிழ்நாடை வஞ்சிப்பது, தொடர்ந்து உயர்த்தப்படும் ஜிஎஸ்டி வரி, தமிழக மீனவர்களை தொடர்ந்து கைது செய்யும் நிலை, யுசிஜி என்னும் பல்கலைக்கழக தேர்வுகளில் வரைவு நெறிமுறைகளை மாற்றி அமைப்பது, குடியுரிமை திருத்த சட்டம், விவசாயிகள் மீது ஏவப்பட்டுள்ள 3 வேளாண் சட்டங்கள், மெல்ல மெல்ல தமிழகத்திலே இந்தி திருப்பி என்கின்ற ஒரு நிகழ்வை கொண்டு வருகிறார்கள். இது மாத்திரமல்லாமல் இதையெல்லாம் தாண்டி இந்தியாவின் பன்முகத்தன்மைக்கு அவமானம் ஏற்படுத்துகின்ற வகையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கின்ற ஒரு நிலைமையை கொண்டு வருவதற்கான முயற்சியில் இன்றைக்கு மத்திய அரசு ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. இவையெல்லாம் கண்டிக்கின்ற காரணத்தால் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை கண்டால் அவர்களுக்கு பிடிப்பதில்லை. திராவிட முன்னேற்ற கழகம் கேட்கின்ற உரிமைகளை அவர்கள் கொடுப்பதில்லை. நியாயமாக செய்ய வேண்டிய நம்மிடமிருந்து வரி பெறுகிறார்கள். வரியை நம்மிடம் இருந்து வாங்குகின்ற வரியை கூட
அதிலே முக்கால்வாசி பங்கை கூட தமிழகத்திற்கு கொடுத்தால் இந்த மாதிரி கஷ்டமான நேரங்களில், மழை வருகின்ற நேரங்களில், வெள்ளம் வருகின்ற நேரங்களில், புயல் வருகின்ற நேரங்களில், கொரோனா வருகின்ற நேரங்களில், இப்படிப்பட்ட ஏதாவது இயற்கை சூழ்நிலைகள் வருகின்ற நேரத்தில் ஏதாவது செய்ய வேண்டும் என்று ஏதாவது நிதியை கேட்டால் மத்திய அரசில் இருந்து ஒரு குழுவை அனுப்ப வேண்டியது, அவர்கள் 2 நாள் 3 நாள் மெனக்கெட்டு வந்து பார்க்க வேண்டியது, இங்கிருந்து போய் ஏதாவது ஒரு அறிக்கையை கொடுக்க வேண்டியது, நாம் கேட்கின்ற தொகையில் 1% குறைவாக அவர்கள் நிதியை கொடுக்க வேண்டியது. இப்படிப்பட்ட நிலைமைதான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, பிஜேபி எவ்வளவோ வாக்குறுதிகளை கொடுத்தார்கள். கருப்பு பணத்தை ஒழிப்போம் என்கிறார்கள் என்று சொன்னார்கள். வங்கி கணக்கிலே ஒவ்வொருவருடைய பெயரிலும் 15 லட்சம் ரூபாய் நாங்கள் போடுவோம் என்று மோடி கடந்த தேர்தல் நேரத்திலே சொன்னார். இதையெல்லாம் நம்பித்தான் பொதுமக்கள், இந்தியாவில் இருக்கின்ற பொதுமக்கள் அவர்களுக்கு வாக்களித்தார்கள். அது மாத்திரமல்ல, பெட்ரோல் டீசல் விலை 35 விற்கப்படும் என்கின்ற ஒரு அறிவிப்பை செய்தார்கள். 2022க்குள் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வீடு என்கின்ற ஒரு அறிவிப்பை செய்தார்கள். அது மாத்திரமல்ல, உலகத்தரம் வாய்ந்த கட்டமைப்பை ஏற்படுத்துவோம் என்று சொன்னார்கள். ரயிலில் பயணம் செய்ய இலவச திட்டம், இப்படி எவ்வளவோ திட்டங்களை சொல்லி எதையும் நிறைவேற்றாத மத்திய அரசை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில், தமிழக அரசின் சார்பில், மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வன்மையாக கண்டிக்கிறோம். மோடியினுடைய இந்த போக்கு நிச்சயமாக கண்டிக்கத்தக்கது. தொடர்ந்து வருகின்ற காலங்களிலாவது எதையாவது ஒன்றை சொல்லி, ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி எப்படியாவது வாக்கினை பெற்று ஆட்சிக்கு வந்து விடலாம் என்கின்ற நம்பிக்கையில் இருக்கிறார்கள். ஒரு சில இடங்களில் அப்படிப்பட்ட நிகழ்வு நடந்தால் கூட நிச்சயமாக தமிழ்நாட்டிலே அவர்களுக்கு இடமில்லை, பாரதிய ஜனதா கட்சிக்கு இடமில்லை என்பதை இந்த நேரத்திலே சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் கொங்கு மண்டல திமுகவின் தேசிய கீதம், கொங்கு நாட்டின் தங்கம், கரூர் சிங்கம், நமது தலைவரின் தங்க தளபதி, நமது மாண்புமிகு அமைச்சர்கள் உரையாற்றுவார்கள். சிறப்பு வாய்ந்த இந்த மாபெரும் கண்டன பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய அவைத்தலைவர் அன்பிற்குரிய அண்ணன் திரு டி ராஜேந்திரன் அவர்களே, நிகழ்ச்சியிலே வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற பரமத்தி மேற்கு ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர், அரவக்குறிச்சியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பிற்குரிய சகோதரர் திரு மஞ்சனூர் இளங்கோ அவர்களே, எனக்கு முன்னாலே உரையாற்றி மிக சிறப்பாக எழுச்சியுரையாக அமைத்திருக்கக்கூடிய தலைமை கழகத்தினுடைய தலை சிறந்த பேச்சாளர் பேரன்பிற்குரிய அண்ணன் திரு சென்னை அரங்கநாதன் அவர்களே, அண்ணன் திரு நெல்லை ஜான் அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு எனக்கு முன்னாலே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற கழகத்தினுடைய நெசவாளர் அணியினுடைய தலைவர் அன்பிற்குரிய அண்ணன் திரு நன்னியூர் ராஜேந்திரன் அவர்களே, கழக நெசவாளர் அணியினுடைய செயலாளர் அன்பிற்குரிய அண்ணன் திரு பரணி மணியனன் அவர்களே, குளித்தலை சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன் திரு மாணிக்கம் அவர்களே, கிருஷ்ணராயபுரம் சட்டப்பேரவை உறுப்பினர் அக்கா திருமதி சிவகாம சுந்தரி அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கக்கூடிய கழகத்தினுடைய நிர்வாக பெருமக்கள், மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகள் சகோதரர் ரமேஷ் பாபு அவர்களே, அக்கா மகேஸ்வரி அவர்களே, செயற்குழு உறுப்பினர்கள் அண்ணன் சுப ராஜகோபால் அவர்களே, அண்ணன் குளித்தலை சிவராமன் அவர்களே, காலனி செந்தில் அவர்களே, வருகைந்திருக்கக்கூடிய சாலை சுப்பிரமணி அவர்களே, கடவுர் செல்வராஜ் அவர்களே, பகுதி கழகத்தினுடைய செயலாளர்கள் திரு கரூர் கணேசன் அவர்களே, திரு சுப்பிரமணியன் அவர்களே, திரு ஆர் எஸ் ராஜா அவர்களே, திரு ஜோதிபாஸ் அவர்களே, திரு விஜிஎஸ் குமார் அவர்களே, முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன் திரு ராமர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக சட்டமன்ற உறுப்பினரோடு இணைந்து ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற அரவக்குறிச்சி மேற்கொன்றிய கழகத்தினுடைய செயலாளர் திரு எம் எஸ் மணியன் அவர்களே, கிழக்கு ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் திரு மணிகண்டன் அவர்களே, பரமத்தி ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்கள் அன்பிற்குரிய அண்ணன் திரு கே அவர்களே, திரு கார்த்திக் அவர்களே, வருகைந்திருக்கின்ற கரூர் மேற்கொண்டியத்தினுடைய செயலாளர் திருமதி வளர்மதி அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற அனைத்து ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்களே, நகர கழகத்தினுடைய செயலாளர் சகோதரர் குணசேகரன் உள்ளிட்ட வாசிம் ராஜா உள்ளிட்ட நகர கழகத்தினுடைய செயலாளர்களே, மாநகரத்தினுடைய செயலாளர் அண்ணன் திரு எஸ்பி கனகராஜன் உள்ளிட்ட மாநகரத்தினுடைய நிர்வாக பெருமக்களே, பொதுக்குழு உறுப்பினர்களே, பேரூராட்சியினுடைய செயலாளர்கள் முரளிராஜா அவர்களே, இந்த பகுதியினுடைய ஆற்றல் மிகு செயலாளர்
அன்பிற்குரிய சகோதரர் BS மணி அவர்களே, வருகைந்திருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகளே, பகுதி நகர ஒன்றிய பேரூர் கழகத்தினுடைய அனைத்து நிர்வாக பெருமக்களே, இறுதியிலே நன்றி உரையாற்றுகின்ற மாவட்ட கழகத்தினுடைய பொருளாளர் சகோதரர் பரத் உள்ளிட்ட அரவக்குறிச்சி மேற்கு ஒன்றியத்தினுடைய நிர்வாகிகளே, கிழக்கு ஒன்றியத்தினுடைய நிர்வாகிகளே, பரமத்தி மேற்கு, தெற்கு, வடக்கு ஒன்றியத்தினுடைய நிர்வாகிகளே, கரூர் மேற்கு ஒன்றியத்தினுடைய நிர்வாக பெருமக்களே, பல்லவட்டி நகரம், புகழூர் நகரத்தினுடைய நிர்வாகிகளே, அரவக்குறிச்சி பேரூராட்சி, தோட்டக்குறிச்சி பேரூராட்சியினுடைய நிர்வாக பெருமக்களே, மாநகராட்சியினுடைய துணை மேயர், பகுதி கழகத்தினுடைய செயலாளர் தாரணி சரவணன் உள்ளிட்ட மேடையிலும் மேடைக்கு முன்பாகவும் இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளுடைய பெயரையும் எடுத்து சொன்னதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவருடைய ஆணைக்கிணங்க ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் இன்று எழுச்சியோடு நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் கண்டன பொதுக்கூட்டம், இது ஏதோ இயக்கத்தில் சார்பில் நடத்தப்படுகின்ற கண்டன பொதுக்கூட்டமாக இல்லாமல், ஒன்றிய அரசு தமிழ்நாட்டு மக்களை தொடர்ந்து வஞ்சித்து வருவதை தோலுரித்து காட்ட வேண்டும், தமிழ்நாட்டு மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்று முதலமைச்சர்கள் உத்தரவிட்டு, அதன் அடிப்படையில் தமிழ்நாடு முழுவதும் இன்று எழுச்சியோடு நடைபெற்று கொண்டிருக்கின்றன. கரூர் மாவட்ட கழகத்தின் சார்பில் அரவக்குறிச்சியில் நடைபெறுகின்ற இந்த மாபெரும் கண்டன பொதுக்கூட்டம் என்பது ஒரு மாநாட்டை போல மிக சிறப்பாக எழுச்சியோடு நடைபெற்று கொண்டிருக்கின்ற கண்டன பொதுக்கூட்டமாக இந்த கூட்டம் அமைந்திருக்கின்றன. ஒரு அரசு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு, ஒன்றிய அரசு தான் வசூலிக்கக்கூடிய வரியில் அனைத்து மாநிலங்களுக்கும் நிதியை சரி சமமாக பிரித்து வழங்க வேண்டியது அவர்களுடைய கடமை, பொறுப்பு. ஆனால் அந்த கடமைகளையும் பொறுப்புகளையும் தவிர்த்து தங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு கூடுதலான நிதிகளை வழங்குவதும், தாங்கள் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களுக்கு தேவைகளை விட கூடுதலாக நிதிகளை ஒதுக்கீடு செய்வதும், தங்களோடு ஒத்துப்போகாத மாநிலங்களுக்கு தங்களுடைய கொள்கைகளை, கோட்பாடுகளை, தாங்கள் நினைக்கின்ற திட்டங்களை செயல்படுத்த விரும்பாத மக்களை புறக்கணிக்கின்ற அரசாகவும் ஒன்றிய பாஜக அரசு தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களை வஞ்சித்து வருகின்றன. கடந்த ஆண்டு ஒரு நிதிநிலை அறிக்கையை ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய நிதியமைச்சர் அவர்கள் அங்கே தாக்கல் செய்தார்கள். அந்த நிதிநிலை அறிக்கை ஆந்திர மாநிலத்திற்கான ஒரு நிதிநிலை அறிக்கையாக அமைந்தது. இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறார் நிதியமைச்சர் அவர்கள். இந்த ஆண்டிற்கான பட்ஜெட் பீகாருக்கான பட்ஜெட்டாக ஒன்றிய அரசு அமைத்திருக்கின்றன. ஆக தங்களை தாங்கி பிடிக்கின்ற, தங்களுடைய ஆட்சியை, பாஜக அரசை காப்பாற்றிக் கொள்வதற்கு தாங்கி பிடிக்கின்ற, உறுதுணையாக இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு கூடுதலான நிதிகளை ஒதுக்குவதையும், தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள், அதே குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தங்களுடைய கொள்கைகளை, குறிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் விரும்பாத, தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளாத கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் திணிக்க நினைக்கின்ற ஒன்றிய பாஜக அரசு அதை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் வஞ்சிக்கின்ற ஒரு சூழ்நிலையும் தொடர்ந்து மோடி அரசு, பாஜக அரசு செய்து வருகின்றன. இந்த நிலைகளை நாட்டு மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும். நாட்டு மக்களுக்கு நடப்பது என்ன? நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று இந்த 3.5 ஆண்டுகளில் பல்வேறு வரலாற்று சிறப்பு மிக்க திட்டங்களை தமிழ்நாட்டிலே செயல்படுத்தி இருக்கின்றார்கள். அதைத்தான் நம்முடைய தலைமை கழகத்தினுடைய பேச்சாளர்கள் இங்கே பட்டியலிட்டு சுட்டி காட்டினார்கள். ஒரு அரசு ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுவதும் வசூலிக்கக்கூடிய அந்த ஜிஎஸ்டியில் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய பங்கு ஏறத்தாழ 9 விழுக்காடு நம்முடைய பங்கு அதில் அமைந்திருக்கின்றன. ஆனால் 9 விழுக்காடு ஜிஎஸ்டி வழங்கக்கூடிய தமிழ்நாட்டிற்கு இந்த நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு என்ற வார்த்தையே இடம்பெறவில்லை என்பது மோடி அரசினுடைய, பாஜக அரசினுடைய தமிழ்நாட்டு மக்களை புறக்கணிக்கின்ற நிலையை அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு அரசு செய்ய வேண்டிய திட்டம், குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய பிஜேபியினர் சில பேர் சில கருத்துக்களை சொல்வார்கள். மோடி வீடு, மோடி வீடு என்று சொல்லுவார்கள். மோடி வீடு என்று சொல்லுகின்ற பிஜேபி கட்சியினரே, அந்த திட்டத்திற்கு நீங்கள் கொடுக்கின்ற நிதி வெறும் 1.5 லட்சம். ஆனால் எங்களுடைய முதலமைச்சர் தங்க தலைவர் மாண்புமிகு தளபதி அவர்கள் கொடுக்கின்ற நிதி 11 லட்சம். எங்கள் முதலமைச்சர் அதற்காக, அந்த வீடுகளுக்காக ஒதுக்கக்கூடிய நிதி ஒரு வீட்டிற்கு 11 லட்சம். ஆனால் நீங்கள் கொடுப்பதோ வெறும் 1.5 லட்சம். 1.5 லட்சத்தை கொடுத்து விட்டு மோடி வீடு என்று பெயர் வைத்துக் கொண்டு அந்த நிதியை உயர்த்துவதற்கு உங்களுக்கு மனமில்லை. இப்படி ஒரு திட்டத்திற்கு பெயரை வைத்துக் கொண்டு அந்த திட்டத்திற்கு தேவையான நிதிகளை முழுமையாக ஒதுக்குகிறார்களா என்று சொன்னால் இல்லை.
மதுரை எய்ம்ஸ் அறிவிக்கப்பட்டு, குறிப்பாக அறிவிப்போடு நிற்காமல் அடிக்கல் நாட்டப்பட்டு, இன்னும் கூட அவர்களால் ஒரு செங்கல்லை கூட எடுத்து வைக்க முடியாத நிலை இருக்கிறது என்றால், அதனோடு அறிவிக்கப்பட்ட மருத்துவமனைகள் எல்லாம் இப்பொழுது திறப்பு விழாவை கண்டிருக்கின்றார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் அறிவிக்கப்பட்டு அடிக்கல் நாட்டினார்களே, இதுவரை அந்த திட்டப்பணிகளே அதற்கான நிதிகளை ஒதுக்கி இந்த பட்ஜெட்டில் எந்த விதமான அறிவிப்புகளையும் நிதியமைச்சர் வெளியிடவில்லை. அந்த பட்ஜெட்டை பொறுத்தவரை ஒரு திருக்குறளை சொல்லிவிட்டால் தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி விடலாம் என்று நிதியமைச்சர் அவர்கள் கணக்கு போடுகிறார்கள். தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் ஏமாளிகள் அல்ல. தமிழ்நாட்டு மக்கள் திராவிட மாடல் அரசு நடத்துகின்ற மாண்பு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலை பின்பற்றி நடக்கக்கூடியவர்கள். என்ன அங்கு நடைபெறுகிறது என்பதை நாட்டு மக்களுக்கு தெல்ல தெளிவாக தெரியும். ஆக ஒரு அரசு செயல்படக்கூடிய ஒரு அரசு என்பது அறிவித்த திட்டத்தை, அடிக்கல் நாட்டிய திட்டத்திற்கு இந்த நிதிநிலை அறிக்கையில எய்ம்ஸ் மருத்துவமனைகளுக்கு நிதி இல்லை என்று சொன்னால் எந்த அளவிற்கு தமிழ்நாட்டின் மீது அவர்கள் அக்கறை கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நிதிநிலை அறிக்கை மிக தெல்ல தெளிவாக காட்டியிருக்கின்றன. மழை வெள்ளம், புயல்கள் இதில் கடுமையாக பாதிக்கப்பட்டது சென்னை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி என பல மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டது. விழுப்புரம் போன்ற மாவட்டங்கள் எல்லாம் பாதிப்புக்கு உள்ளாகின. 45,000 கோடியை தமிழ்நாடு அரசின் சார்பில் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஒன்றிய அரசிடம் நிதிகளை வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் அவர்கள் ஒதுக்கியது வெறும் 276 கோடி. நாம் கேட்டது 45,000 கோடி. ஆனால் அவர்கள் ஒதுக்கியது வெறும் 276 கோடி. இப்படி பேரிடர்களால் பாதிக்கப்பட்ட அந்த சூழலில் கூட ஒன்றிய அரசு தன்னுடைய நிதிநிலை அறிக்கையில் கேட்கப்பட்ட நிதிகளுக்கு நிதிகளை ஒதுக்காமல் தமிழ்நாட்டை வஞ்சித்து வருகின்றன. 100 நாள் திட்டத்தை 150 நாட்களாக உயர்த்த வேண்டும் என்பது தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய கோரிக்கை. அவர்களுக்கு 400 ரூபாய் ஊதியம் வழங்க வேண்டும் என்பது மாண்பு முதலமைச்சருடைய கோரிக்கை. அது குறித்து இந்த பட்ஜெட்டில் எந்தவித அறிவிப்பையும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வெளியிடவில்லை. ஆக முதலமைச்சர்கள் சொல்லுகின்ற கோரிக்கை நாட்டு மக்களுக்கான கோரிக்கை. அது குறித்து ஒரு ஒன்றிய அரசு அந்த நிதிநிலை அறிக்கையில எந்த விதமான அறிவிப்புகளும் வெளியிடவில்லை, நிதிகளை ஒதுக்கவில்லை என்று சொன்னால், அவர்கள் ஆளக்கூடிய மாநிலங்களுக்கான நிதிகள் கூடுதலாக இருக்கிறது என்று சொன்னால், ஒவ்வொரு மாநிலங்களை பார்த்து குறிப்பாக அதிகமான வரி செலுத்தக்கூடிய தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது என்பதை இந்த நேரத்தில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். முதலமைச்சர் அவர்கள் ஆதிதிராவிடர் மாணவ செல்வங்கள், பழங்குடியின மாணவ செல்வங்கள் பெற்ற கல்வி கடனை 48 கோடி ரூபாய் அளவிற்கு தள்ளுபடி செய்திருக்கின்றார்கள். அவர் மாணவர்களுக்கான மக்களுக்கான ஒரு நல்லரசை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஏழை மக்களுக்கான ஒரு நல்லரசை முதலமைச்சர்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். 2022-23 ஆண்டு நிதியமைச்சர்கள் அறிவித்த காவிரி, கிருஷ்ணா, பெண்ணாறு நதிகள் திட்டத்திற்கான இணைப்பு திட்டத்திற்கு இந்த நிதிநிலை அறிக்கையில் எந்த விதமான ஒரு ரூபாய் கூட நிதிகள் ஒதுக்கவில்லை. அறிவிக்கப்பட்டது 2022-23 ஆண்டு. இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருப்பது 2025 ஆண்டு. ஆக ஒரு அரசினுடைய திட்டங்களை அறிவித்துவிட்டு அதற்கான நிதிகளை நிதிநிலை அறிக்கையில் ஒதுக்காமல் தேர்தல் வருகின்ற பொழுது ஏதோ தமிழ்நாட்டிற்கு நிறைய திட்டங்களை செயல்படுத்துவதை போல ஒன்றிய அரசு, பாஜக அரசு மக்களிடத்தில் ஒரு ஏமாற்று வேலையை செய்து கொண்டிருக்கின்றன. இந்த நிலைகளை எல்லாம் தமிழ்நாட்டு மக்களுடைய அந்த எண்ணங்களை எல்லாம் முதலமைச்சர் அவர்கள் ஒன்றிய அரசு நிதி ஒதுக்கினால் என்ன, ஒதுக்காவிட்டால் என்ன, நாம் கேட்கிறோம். அவர்களுக்கு செய்வதற்கு மனமில்லை. இருந்தபோதும் கூட தன்னை நம்பி வாக்களித்த தமிழ்நாட்டு மக்களை தாயுள்ளத்தோடு காப்பாற்றக்கூடிய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி என்பதை இந்த நேரத்தில் நாம் நன்றியுணர்வோடு எண்ணி பார்க்க வேண்டும். பாஜக அரசு தனி மெஜாரிட்டியில் இல்லை. அவர்களுக்கு ஆந்திராவும் பீகாரும் முட்டு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால்தான் இரு மாநிலங்களுக்கு தேவையான நிதிகளை கூடுதலாக ஒதுக்குகின்றார்கள். முதலமைச்சர்கள் பல நேரங்களிலே சுட்டி காட்டுகின்றார்கள், அவர்களுக்கு ஒதுக்குங்கள், நாங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் எங்களுக்கு தேவையான திட்டங்களையும் நீங்கள் செயல்படுத்துங்கள், அதற்கான நிதிகளையும் வழங்குங்கள் என்றுதான் முதலமைச்சர்கள் எடுத்து சொல்கின்றார்கள். ஆனால் அதை நிறைவேற்ற ஒன்றிய அரசு மனமில்லாமல் இருக்கின்றன. திராவிட மாடல் அரசை பொறுத்தவரை இந்தியாவிற்கு வழிகாட்டக்கூடிய ஒரு அரசாக முதலமைச்சர்கள் நல்லரசை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். எத்தனையோ திட்டங்கள் தமிழ்நாட்டில் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள், செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் முதலமைச்சர்களால் தொடங்கி வைக்கப்பட்டு மக்களிடத்தில் இன்று வரவேற்பை பெற்றிருக்கக்கூடிய பல்வேறு திட்டங்களை ஒன்றிய பாஜக அரசு பல்வேறு மாநிலங்களில் தேர்தல் வாக்குறுதிகளாக கொடுத்து மக்களிடத்திலே எடுத்து சொல்கின்ற நிலையை உருவாக்கக்கூடிய அளவிற்கு தமிழ்நாட்டில் சிறப்பான திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய முதலமைச்சர் தளபதி என்பதை இந்த நேரத்தில் நாம் நன்றியுணர்வோடு எண்ணி பார்க்க வேண்டும். மகளிர் உரிமை திட்டம், மாதம் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய ஒரு மகத்தான திட்டம்.
இந்த திட்டத்தை பிஜேபி அரசு பல்வேறு மாநிலங்களில் தேர்தல் வாக்குறுதியாக சொல்லி மக்களிடத்தில் வாக்குகளை பெறுவதற்கான அறிவிப்பை வெளியிட்டார்கள். ஆனால் முதலமைச்சர் அவர்கள் ஏழை தாய்மார்களுக்காக மாதம் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய மகத்தான கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை தொடங்கி செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் என்றால் தாய்மார்களுடைய உள்ளங்களில் முதலமைச்சர் அவர்கள் நீக்கமர நிறைந்திருக்கிறார் என்பதை இந்த திட்டத்தின் மூலம் நன்றியுணர்வோடு தாய்மார்கள் பாராட்டி கொண்டிருக்கின்றார்கள். காலை உணவு திட்டம் நம்முடைய பேச்சாளர்கள் மிக தெளிவாக சுட்டிக்காட்டினார்கள். அரசு பள்ளியிலே, அரசு உதவி வருகின்ற பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கான காலை உணவு திட்டத்தை தமிழ்நாடு அரசினுடைய நிதியிலிருந்து முதலமைச்சர்கள் செயல்படுத்துகிறார் என்று சொன்னால், ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்த மாணவ செல்வங்கள் காலையில் பள்ளிக்கு சாப்பிடாமல் செல்லக்கூடாது, அவர்கள் பசியாற வேண்டும் என்பதற்காக காலை உணவு திட்டம் என்ற ஒரு மகத்தான திட்டத்தை தொடங்கி முதலமைச்சர்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். நான் முதல்வன், மக்களை தேடி மருத்துவம், புதுமை பெண், தமிழ் புதல்வன் என பல்வேறு சிறப்பு திட்டங்கள். இந்த திட்டங்கள் எல்லாம் ஏதோ நம்முடைய நிதிநிலை அறிக்கையிலே நம்முடைய அரசனுடைய வருவாயை கொண்டு முதலமைச்சர்கள் இத்தகைய சிறப்பு திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக நிதி ஆயோக் மற்றும் தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய பொருளாதார ஆய்வறிக்கை, இந்த பொருளாதார ஆய்வறிக்கை எல்லாம் சொல்லுவது அனைத்து துறைகளிலும் தமிழ்நாடு முதலிடம். இதை ஒன்றிய அரசினுடைய பொருளாதார ஆய்வறிக்கை சொல்லுகிறது. அப்படி அனைத்து துறைகளிலும் முதலிடத்தை பெற்றிருக்கக்கூடிய நமது தமிழ்நாட்டிற்கு ஒன்றிய அரசு நிதிகளை வழங்குகிறதா என்று சொன்னால், ஒரு ரூபாய் கூட நிதிநிலை அறிக்கையிலே நிதிகளை வழங்கவில்லை என்று சொன்னால், புதிய திட்டங்கள் இல்லை, புதிய ரயில்வே திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடுகள் இல்லை, மதுரை கோவை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடுகள் இல்லை, 100 நாள் வேலை திட்டத்திற்கான கூலி உயர்வு இல்லை, 100 நாள் வேலை திட்டம் 150 நாட்களாக உயர்த்தப்படுவதற்கான அறிவிப்புகள், எந்த அறிவிப்புகளும் வெளியிடப்படவில்லை. இப்படிப்பட்ட சூழலில் தான் ஒன்றிய அரசு நிதிநிலை அறிக்கையை அங்கே தாக்கல் செய்திருக்கின்றார்கள். நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்திருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பல்வேறு காலகட்டங்களிலே நம்முடைய முதலமைச்சருடைய வழிகாட்டுதலை பின்பற்றி அங்கே நாடாளுமன்றத்திலே எடுத்துரைக்கின்றார்கள். அப்படி எடுத்துரைக்கப்பட்ட போதும் கூட ஒன்றிய அரசு செவிசாய்க்க மறுக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு ஒன்றிய அரசிற்கு வரக்கூடிய தேர்தலில் நாம் சரியான பாடத்தை புகட்ட வேண்டும் என்பது நம்முடைய வேண்டுகோளாக இந்த நேரத்திலே நாம் கேட்டுக்கொண்டு, 2014-15 ஆண்டு தொடங்கி 2022-23 ஆண்டு வரை நம்முடைய தமிழ்நாடு அரசு, குறிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றிய அரசிற்கு செலுத்தி இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி உள்ளிட்ட வரிகள் மொத்தமாக நாம் கணக்கிட்டு பார்த்தால், குறிப்பாக நேரடி வரி மட்டுமே 6,23,000 கோடி நாம் வரியை செலுத்தி இருக்கின்றோம். 6,23,000 கோடி நாம் வரிகளை செலுத்தி இருக்கின்றோம். ஆனால் நமக்கு ஒதுக்கிய நிதி மிக குறைவு. வெறும் 58,000 கோடியை மட்டுமே நமக்கு திருப்பி ஒன்றிய அரசு வழங்கி இருக்கின்றன. ஆனால் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களுக்கு நாம் கணக்கெடுத்து பார்த்தால் 2,55,000 கோடியை உத்தரப்பிரதேசத்திற்கு ஒன்றிய அரசு நிதிகளை ஒதுக்கி இருக்கின்றார்கள். அதிக வரி செலுத்துகின்ற தமிழ்நாட்டிற்கு குறைந்த நிதி, குறைந்த வரி செலுத்துகின்ற உத்தரப்பிரதேசத்திற்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, இந்த ஒட்டுமொத்தமாக தென்னிந்திய மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மாநிலங்களையும் சேர்த்தால் கூட உத்தரப்பிரதேசத்திற்கு ஒதுக்கப்பட்ட தொகை அதை விட குறைவுதான் என்பதை இந்த நேரத்தில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட சூழலில் ஒரு அரசு எப்படி செயல்படுகிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, தமிழ்நாட்டு மக்கள் விரும்பாத மொழியையும் கொள்கைகளையும் திணிப்பதில் காட்டக்கூடிய ஆர்வத்தை ஒன்றிய அரசு நிதி ஒதுக்குவதில் காட்டவில்லை. ஒரு திருக்குறளை மட்டுமே மேற்கோள் காட்டி உரையை வாசித்துவிட்டு தமிழ்நாட்டை ஒட்டுமொத்தமாக புறக்கணித்திருக்கிறது ஒன்றிய பாஜக அரசு என்பதை இந்த நேரத்தில் நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். ஒரு அரசு ஏழை மக்களுக்கான, அடித்தட்டு மக்களுக்கான, நாட்டின் வளர்ச்சிக்கான ஒரு அரசாக அமைய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல அரசை, திராவிட மாடல் அரசை நடத்தக்கூடிய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி என்பதை நாம் இந்த நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும். இங்க நிறைய தாய்மார்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். அரசு பேருந்துகளிலே கட்டணம் இல்லாத பயணம் என்ற விடியல் பயண திட்டத்தை தொடங்கி வைத்து இன்று தாய்மார்கள் அந்த பேருந்துகளில் செல்லுகின்ற பொழுது ஸ்டாலின் பஸ் வருகிறது என்று முகம் சிரிப்போடு அந்த பேருந்துகளே செல்லுகிறார்கள் என்று சொன்னால் அவர்தான் நம்மை காக்கின்ற முதலமைச்சர், நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். அவர் வழியில் மாண்புமிகு துணை முதலமைச்சர்கள் தமிழ்நாட்டை இந்தியாவின் விளையாட்டு தலைநகராக மாற்றிட வேண்டும், அதோடு சிறப்பு திட்டங்களை உரிய காலத்தில் சென்றடைய வேண்டும் என்று மிக சிறப்பான கவனம் செலுத்தி செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். சட்டமன்றத்திலும் சரி,
மாண்பு துணை முதலமைச்சர்கள் வெளியே செல்லுகின்ற பொழுதும் சரி, கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் விடுபட்டவர்களுக்கு அந்த தொகைகளை வழங்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை கடந்த சட்டமன்ற கூட்டத்தில் அறிவிப்பாக வெளியிட்டார்கள். 3 மாதத்தில் விடுபட்டவர்களுக்கும் அந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் வழங்கப்படும், அந்த தொகை வழங்கப்படும் என்ற ஒரு மகத்தான அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள். நம்முடைய நிர்வாகிகள் கூட இன்று பேசுகின்ற பொழுது சொன்னார்கள், விடுபட்டவர்களுக்கு தேவை என்று சொன்னார்கள். அவரிடத்திலே சொல்லியிருக்கின்றோம், துணை முதலமைச்சர்கள் அறிவிப்பாக தந்திருக்கின்றார்கள். 3 மாத காலத்தில் விடுபட்டவர்களுக்கு வழங்குவதற்கான நடவடிக்கைகளை அரசு எடுத்திருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் உங்களிடத்திலே பணிவோடு சுட்டிக்காட்டுகின்றேன். அதே போல இந்த 3 ஆண்டுகளில் மாண்பு முதலமைச்சர்கள் நம்முடைய கரூர் மாவட்டத்திற்கு ஏறத்தாழ 3000 கோடி அளவிற்கான வளர்ச்சி திட்டங்களையும் நலத்திட்டங்களையும் மாண்பு முதலமைச்சர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். இந்த அரவக்குறிச்சி பகுதியில் ஒரு அரசு கலை கல்லூரி வேண்டும் என்பது பல ஆண்டுகளான கோரிக்கை. அந்த கோரிக்கைகளை ஆட்சி பொறுப்பேற்ற முதல் ஆண்டிலேயே ஒரு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை தொடங்கி மாணவ செல்வங்கள் நம்முடைய சொந்த ஊரிலேயே உயர்கல்வியை பயில்வதற்கான ஒரு கல்லூரியை தந்த முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நாம் இங்கு கோவைக்கு செல்லுகிறோம் என்று சொன்னால் சாலை விரிவாக்கம் வேண்டும், 4 வழிச்சாலையாக மாற்றிட வேண்டும் என்ற பல கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. அந்த கோரிக்கைகள் இன்று 137 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அந்த பணிகள் மிக வேகமாக நடந்து கொண்டிருக்கின்றன. அதோடு மட்டுமல்ல, பல்வேறு துணை மின் நிலையங்கள் அரவக்குறிச்சி பகுதியில் இருக்கக்கூடிய அந்த துணை மின் நிலையங்கள் மூலமாக சீரான மின் விநியோகம் வழங்குவதற்கான அந்த திட்டங்களையும் தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். ஒரு சிறப்பு ஒரு முருங்கை கண்காட்சி நடத்தப்பட்டு இங்கே முருங்கை ஏற்றுமதி மண்டலமாக அறிவிக்கப்பட்டு விரைவில் நம்முடைய அரவக்குறிச்சிக்கு அருகாமையிலேயே முருங்கை பார்க் அமைப்பதற்கான பணிகளையும் மாண்புமிகு முதலமைச்சர்கள் தொடங்கி வைக்க இருக்கின்றார்கள். 5 ஏக்கர் பரப்பளவில் மிக பிரம்மாண்டமாக அந்த முருங்கை பார்க் அமைய இருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல இன்னும் ஏராளமான திட்டங்கள் நம்முடைய அரவக்குறிச்சி தொகுதியில் ஏறத்தாழ மாவட்டத்தில் குறிப்பாக 400 கோடி ரூபாய் அளவிற்கு சாலைகள் அமைப்பதற்கான சிறப்பு நிதிகளை மாண்பு முதலமைச்சர்கள் வழங்கி பல்வேறு சாலைகள் இன்று புதுப்பொலிவுடன் அமைக்கப்பட்டு வருகின்றன. விடுபட்ட சாலைகளும் இந்த ஆண்டு எடுத்துக்கொள்ளப்பட்டு இன்னும் 6 மாத காலத்தில் முழுவதுமாக புதிய சாலைகளாக புதுப்பொலிவுடன் அமைக்கப்படும் என்ற உறுதியை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல பள்ளப்பட்டியில் ஒரு அரசு மருத்துவமனை 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வருகின்றன. இப்படி தொடர்ச்சியாக மருத்துவமனைகளாக இருந்தாலும் சரி, சாலைகளாக இருந்தாலும் சரி, அடிப்படை தேவைகளாக இருந்தாலும் சரி, அனைத்தையும் முழுமையாக நிறைவேற்றி தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் குடகனாறு அணையிலிருந்து வலதுபுற பிரதான கால்வாய் 75 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அகலப்படுத்துகின்ற பணிகளுக்கு நிதிகளை கொடுத்து அந்த பணிகள் மிக விரைவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. முழுமையாக தேவையான நிதிகளையும் இன்னும் வழங்குவதற்கான அந்த பணிகளும் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. எனவே ஒரு அரசு என்பது மக்களுக்கான ஒரு அரசாக, மக்களுக்கு தேவையான திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய ஒரு அரசாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நல்லரசை நடத்தி கொண்டிருக்கின்றார். அது திராவிட மாடல் அரசாக, இந்தியாவிற்கே வழிகாட்டக்கூடிய ஒரு அரசாக மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்கள் நடத்தக்கூடிய அரசிற்கு நம்முடைய அரவக்குறிச்சி தொகுதி மக்கள், நம்முடைய மாவட்ட மக்கள் தொடர்ந்து நல் ஆதரவை வழங்கிட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, ஒன்றிய அரசு பாஜக அரசினுடைய நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு என்ற வார்த்தையே இடம்பெறாமல் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையும் புறக்கணித்திருக்கின்ற பாஜகவை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பாஜக தமிழக மக்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு கட்சி என்பதை தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ந்து உணர்த்தி கொண்டிருக்கின்றார்கள். இனி வரக்கூடிய நாட்களிலும் அதை பாஜகவினர் உணர்வார்கள் என்பதை இந்த கண்டன பொதுக்கூட்டத்தின் வாயிலாக எடுத்து சொல்லி, நம்மை காக்கின்ற முதல்வர் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் மாண்புமிகு தளபதி அவர்கள் என்பதை நாம் நன்றியுணர்வோடு எண்ணி பார்த்து, வரக்கூடிய நாட்களிலும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலும் மாண்புமிகு முதலமைச்சர்களுக்கு நம்முடைய பகுதி மக்கள் உறுதுணையாக இருந்திட வேண்டும். உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து ஒரு மகத்தான வெற்றியை படைத்திட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, இன்னும் என்ன தேவை இருக்கிறது அதை முழுமையாக நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் நிறைவேற்றி தருவார்கள் என்ற உறுதியை அன்போடு தெரிவித்து, இந்த பிரம்மாண்ட கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் அவரோடு இணைந்து பணியாற்றி இருக்கக்கூடிய ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்கள், நகர கழகத்தினுடைய செயலாளர்கள், பேரூர் கழகத்தினுடைய செயலாளர்கள், அனைத்து கழக நிர்வாகிகளுக்கும் நன்றியை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மாவட்ட கழக பொருளாளர் பாரத் அவர்கள் நன்றி கூறுவார்கள்.
கழக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு தளபதியார் அவர்களின் ஆணைக்கிணங்க கரூர் மாவட்ட திமுக சார்பில் நடைபெறும் ஒன்றிய அரசை கண்டித்து நடைபெறும் மாபெரும் கண்டன பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொடுத்த மாவட்ட கழகத்தின் அவைத்தலைவர் அண்ணன் டிஆர் அவர்களே, வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற அரவக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் அண்ணர் பிஆர் இளங்கோ அவர்களே மற்றும் முன்னிலை பொறுப்பு ஏற்று வருகின்ற மாவட்ட கழக நிர்வாகிகளே, பொதுக்குழு உறுப்பினர், செயற்குழு உறுப்பினர்களே, ஒன்றிய கழக நிர்வாகிகளே, பகுதி கழக நிர்வாகிகளே, மேலும் சிறப்புரை ஆற்றி அமைச்சர் முப்பெரும் துறை அமைச்சர் மாண்புமிகு செந்தில் பாலாஜி அவர்களே, தலைமை கழக பேச்சாளர் அரங்கநாதன், நெல்லை ஜான் மற்றும் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மாணிக்கம், சிவகாம சுந்தரி மற்றும் மாநில கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட வார்டு கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் கரூர் மாவட்ட கழகத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். அருமையான ஷூட் ஜான்வி. எல்லாமே விட்டெரோ டைல்ஸோட அற்புதம். டைல்ஸ் விட்டெரோ டைல்ஸ், இதோட அழகான ஃபினிஷ் உங்க கூர்மையான கண்களை ரிஃப்ரெஷ் பண்ணிடுச்சு. விட்டெரோ டைல்ஸ், ரிஃப்ரெஷ் ஜிந்தகி. மஞ்ச் மேக்ஸ், இதுல மேக்ஸ் என்ன? எக்ஸ்ட்ரா கிரன்ச்சி, எக்ஸ்ட்ரா சாக்கோ டேஸ்ட். Find your Max. டேய் சுதாரு, அந்த ஆள் பண்றது எதுவுமே சரியில்லை பாத்துக்க. கேட்க ஆள் இல்லைன்னு கொண்டி மாதிரி சுத்திக்கிறியா அந்த ஆம்பளை. என் புருஷன் சண்டைக்கு வராரு. அவங்க அம்மா இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் ஆத்தாடி ஆத்தா, அதெல்லாம் பொம்பளையா இந்த வீட்டுல என்னால இருக்கவே முடியாது. நான் பேசாம என் பையன்